அண்மைச் செய்தி. திருநின்றவூர் நகராட்சிக்குட்பட்ட அன்னை இந்திரா நகர் முழுவதும் மழை வெள்ளத்தால் சூழப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது முற்றிலும் முடங்கியுள்ளது. இது தொடர்பாக அன்னை இந்திரா நகர் பகுதி மக்கள் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். எங்கள் ஏரியாவை சுற்றி எப்பவுமே பல வருஷங்களாகவே மழை பெஞ்சதுன்னா தண்ணி தான் சூழ்ந்துருக்குது. வேலைக்கு கூட போக முடியாமல் சூழ்நிலையில் தான் நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறோம். இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஒவ்வொரு வருஷமும் தண்ணி இது மாதிரி வருது. என்னுடைய வீட்டுலலாம் இன்னொரு பக்கத்தில் ஒரு தெரு தள்ளி தான் என்னுடைய வீடு இருக்குது. வீட்டுலேயே தண்ணி வந்துட்டு நான் கிரவுண்ட் ஃப்ளோரை யூஸ் பண்ணுறதே கிடையாது. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் கிரவுண்ட் ஃப்ளோரை யூஸ் பண்ணுறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் நான் பழகிட்டு இருக்கிறேன். கிரவுண்ட் ஃப்ளோரை சும்மா தான் வச்சுட்டு இருக்கிறேன். இடுப்பளவு தண்ணியிலேருந்து தான் நான் நீந்தின்னு வரேன். வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க, ஒய்ஃப் இருக்கிறாங்க, பொண்ணுங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு பால் கிலோ வாங்கினா கூட ரோட்டுக்கு நான் இடுப்பளவு தண்ணியில் தான் போக வேண்டிய சூழ்நிலை. இது வரைக்கும் நகராட்சியிலேருந்து எந்த வித உதவியும் எங்களுக்கு இது கொடுக்கல. இந்த மாதிரி எப்போ மழை வரும்போதெல்லாம் இப்படி தான் ஒரு பிரச்சனை. அப்படியே இன்னைக்கு கூட மழை வந்திருந்தால் உள்ளே போயிருக்கோம். எங்களுக்கு தண்ணி இருக்க கூட முடியாது. இன்னும் உள்ளே போகிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். அவங்க எல்லாம் இந்த காலேஜில் தான் இருப்பாங்க. இப்போ கூட உள்ளே இருக்க மாட்டாங்க. எதுவும் வாங்கவே முடியாது. ஒரு பால், ஒரு தண்ணி, எவ்வளோ கஷ்டம். தண்ணி கூட நாங்கள் வெளியில் இருந்து தான் எடுக்கணும். அந்த டேங்க்கு கூட வராது எங்களுக்கு. இப்படி தான் இருக்குது. வருஷம் இப்படி தான் இருக்குது. திருநின்றவூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழை வெள்ளமானது சூழ்ந்துள்ள நிலையில் நகராட்சி சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட இருக்குது தொடர்பான விவரங்களை அளிப்பதற்காக நமது செய்தியாளர் எட்வர்ட் இணைகிறார். வணக்கம் எட்வர்ட், விவரம். வணக்கம். நேற்று சென்னையின் புறநகர் பகுதியிலான ஆவடி திருநின்றூர் பகுதியில் கனமழையானது பெய்தது. இதன் காரணமாக திருநின்றூர் நகராட்சிக்கு உட்பட்ட அன்னை இந்திரா நகர் பகுதி முழுவதுமாக தற்போது வெள்ள நீராக சூழ்ந்துள்ளது. கரைப்பகுதியில் துவங்கும் போதே முக்கிய அளவிற்கு தண்ணி உள்ளது. போக போக இடுப்பளவிற்கான தண்ணி அது முழுவதுமாக குடியிருப்புகளில் சூழ்ந்துள்ளது. இதனால் அன்றைய இந்திரா நகர் பேஸ் 1 மற்றும் சீனிவாச நகர், இமேத் நகர் உள்ளிட்ட 2000 குடியிருப்புகளை முழுவதுமாக மழை வெள்ளமானது சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. வெளியே அத்தியாவசிய தேவை கூட அவர்களால் வெளியேற முடியவில்லை. குறிப்பாக இன்று பள்ளிகள் மற்றும் வேலைக்கு செல்வோர் இடுப்பளவு தண்ணீரில் அங்கிருந்து ஆபத்தான முறை தங்களது பணிகளுக்கு செல்லக்கூடிய சூழலை நம்மால் காண முடிந்தது. அதில் ஒரு வீட்டு முழுவதுமாக தண்ணீர் நிரம்பியுள்ளது. தனது உணவு தேவைக்காக ஒரு சிறுவன் இடுப்பளவு தண்ணீரில் நடந்து வந்து கடைக்கு சென்று மீண்டும் அதில் ஆபத்தான முறையில் செல்லக்கூடிய நிலை உள்ளது. அந்த பகுதியில் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பாம்பு, தேள் போன்ற விஷப்பூச்சிகள் வீட்டுக்குள் வருவதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். தற்போது வரை திருநின்றவூர் நகராட்சி சார்பாக எந்த அதிகாரிகளும் அப்பகுதி பிரதிநிதிகளும் யாரும் தங்களை பார்க்கவில்லை எனவும், இந்த பகுதியில் அடிப்படை வசதிகளான சாலை, கால்வாய், மழைநீர் வெளியேற்கான எந்தவித ஏற்பாடும் செய்து தரவில்லை எனவும் உடனடியாக திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் இதில் கவனம் செலுத்தி இந்த பகுதியில் தேவையான அடிப்படை நகரங்களை போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட்.